செல்வத்தை உருவாக்கும் ரிச் டாடின் 10 உத்திகள். உயர்ந்த கல்வியும் நல்ல சம்பளமும் இருந்தும் ஏன் தன் அப்பா பணக்காரர் ஆகவில்லை என்றும், ஏன் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்கு மேல் தாங்கள் ஏழைகளைப் போல் வாழ்கிறோம் என்றும் ராபர்ட் கியோசாகி தன் தந்தையிடம் கேட்கிறார். அவரது தந்தை அளித்த பதில் திருப்தி அளிக்காததால், தான் மிகவும் மதிக்கும் பணக்கார நண்பரின் தந்தையிடம் அதே கேள்வியை கேட்கிறார். அவர் அளித்த ஆலோசனைகளும் உத்திகளும் அடங்கியதே ராபர்ட் கியோசாகி எழுதிய புகழ்பெற்ற ரிச் டாட் புவர் டாட் என்ற ஊக்கமளிக்கும் நிதி புத்தகம். ரிச் டாடின் உத்திகளை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி ராபர்ட் கியோசாகி ஒரு மல்டி மில்லியனர் ஆனார். இந்த புத்தகத்தில் உள்ள உத்திகளையும் ஆலோசனைகளையும் பின்பற்றி லட்சக்கணக்கான மக்கள் செல்வந்தர்களாக மாறினர். வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட்டு வெற்றி பெற்றதாக நிரூபிக்கப்பட்ட ரிச் டாடின் 10 நிதி உத்திகள் இந்த வீடியோவில் உள்ளன. நீங்கள் ஒரு சாதாரண நபராக இருந்தாலும், இந்த வீடியோ மூலம் எப்படி அசாதாரணமான நிதி வெற்றியை அடையலாம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். தந்திரம் 1. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை, பணத்தை வேலை செய்ய வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். நீங்கள் ஏன் தினமும் காலையில் எழுந்து வேலைக்குச் செல்கிறீர்கள்? பணம் சம்பாதிக்கத்தானே? ஆனால் ரிச் டாட் நாம் பணத்திற்காக வேலை செய்யக்கூடாது என்கிறார். இந்த புத்தகத்தின் மிக அடிப்படையான பாடங்களில் இதுவும் ஒன்று. நம்மில் பெரும்பாலானோர் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம், ஒரு நல்ல வேலையை பெறுகிறோம், சம்பளத்திற்காக கஷ்டப்படுகிறோம். இதை கியோசாகி ராட் ரேஸ் என்று விவரிக்கிறார். இந்த புத்தகத்தின் மிக அடிப்படையான பாடங்களில் இதுவும் ஒன்று. வேலை செய்கிறோம், பணம் கிடைக்கிறது, பில்களை செலுத்துகிறோம், மீண்டும் வேலை செய்கிறோம். இந்தச் சுழற்சியிலிருந்து எப்படி வெளியே வருவது? பணக்காரர்கள் ஒருபோதும் சம்பளத்திற்காக நேரத்தை வீணடிப்பதில்லை. தங்கள் பணம் எப்படி தங்களுக்கு வேலை செய்யும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள், முதலீடுகளைச் செய்கிறார்கள், வணிகங்களைத் தொடங்குகிறார்கள். இவை அனைத்தும் அவர்களுக்கு பணம் ஈட்டித் தருகின்றன. உதாரணமாக, வங்கியில் கடன் வாங்கி ஒரு வணிகக் கட்டிடம் அல்லது வீட்டை வாங்கி வாடகைக்கு விடுவது ஒரு சொத்து. அந்த வாடகை உங்களுக்கு வருமானம் அளிக்கிறது. இதிலிருந்து ஒரு பகுதி வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்த பயன்படுத்தப்படுகிறது. இது உங்கள் சம்பளத்தைப் போல் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதில்லை, மாறாக பணம் உங்களுக்கு வேலை செய்து சம்பாதிக்கும் ஒன்று. இந்தச் சிந்தனை மாற்றம் செல்வத்தின் முதல் படி. தந்திரம் 2. நிதி அறிவைப் பெறுங்கள். ஃபைனான்ஷியல் லிட்ரசி. நாம் பள்ளியில் கணிதம் படித்தோம், வரலாறு படித்தோம், ஆனால் பணத்தைப் பற்றி எவ்வளவு படித்தோம்? ₹1 கூட படிக்கவில்லை, இல்லையா? ஆனால் ரிச் டாட் கூறுகிறார், நிதி அறிவே உங்களது மிகப்பெரிய சொத்து. பணம் சம்பாதிப்பது பற்றி தெரியாததாலேயே பலர் வறுமையில் தொடர்கிறார்கள் என்று ரிச் டாட் கூறுகிறார். ஒரு சொத்து, ஆசெட் என்றால் என்ன? ஒரு பொறுப்பு, லயபிலிட்டி என்றால் என்ன? இவை இரண்டையும் எப்படி வேறுபடுத்தி அறிவது? நமது பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ இதைப் பற்றி படிப்பதில்லை. ஒரு சொத்து என்பது உங்களுக்கு பணம் ஈட்டித் தரும் ஒன்று. ஒரு பொறுப்பு என்பது உங்கள் கையிலிருந்து பணத்தை எடுத்துச் செல்லும் ஒன்று. உதாரணமாக, ஒரு வாடகை வீடு ஒரு சொத்து, ஏனென்றால் அது உங்களுக்கு வாடகை வருமானம் தருகிறது. ஆனால் நீங்கள் வசிக்கும் வீடு பொதுவாக ஒரு பொறுப்பு, ஏனென்றால் அது வரி, பராமரிப்பு மற்றும் காப்பீட்டுடன் உங்கள் பணத்தை செலவழிக்கிறது. நிதி அறிவு இல்லை என்றால் பலர் பொறுப்புகளை சொத்துக்களாக தவறாக புரிந்து கொண்டு வாங்கி மேலும் கடன் வலையில் சிக்குவார்கள். புத்தகங்களை படியுங்கள், கருத்தரங்குகளில் பங்கேற்கவும், நிதி விஷயங்களை பற்றி படியுங்கள். இது உங்கள் நிதி வெற்றிக்கு ஒரு திறவுகோல். தந்திரம் 3. சொந்த வணிகத்தை தொடங்குங்கள் அல்லது நல்ல வணிகங்களில் முதலீடு செய்யுங்கள். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வணிகத்தை தொடங்க பயமா? அல்லது அதற்கான திறமை இல்லை என்று நினைக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். ரிச் டாட் கூறுகிறார், அனைவருக்கும் வணிகத்தை தொடங்க முடியாவிட்டாலும் அதில் முதலீடு செய்ய முடியும். ஒரு ஊழியராக இருப்பதை விட ஒரு தொழிலதிபராக இருப்பதே உண்மையான நிதி சுதந்திரம். ஏனென்றால் நீங்கள் ஒரு வணிகத்தை தொடங்கும் போது உங்கள் வருமானத்திற்கு வரம்பு இல்லை. உங்கள் முயற்சிக்கு ஏற்ப அது வளரும். ஆனால் அனைவருக்கும் ஒரு வணிகத்தை தொடங்க முடியாமல் போகலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் வணிகங்களில் முதலீடு செய்யலாம்.
பங்குச் சந்தையில் பங்குகளை வாங்குவது ஒரு நிறுவனத்தின் ஒரு சிறிய பகுதியை சொந்தமாக்குவதற்கு சமம். நீங்கள் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் பங்கு கொள்கிறீர்கள். இது சொந்தமாக ஒரு வணிகத்தை நடத்துவதற்கு சமம், ஆனால் அதன் தலைவலிகளை நீங்கள் ஏற்க வேண்டியதில்லை. தந்திரம் 4. கணக்கிடப்பட்ட அபாயங்களை மேற்கொள்ள தைரியம் காட்டுங்கள். டேக் கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ். நம்மில் பலர் அபாயங்களுக்கு பயந்து ஓடி ஒளிபவர்கள். ஆனால் ரிச் டாட் கூறுகிறார், பணக்காரர் ஆக்க வேண்டும் என்றால் சில அபாயங்களை எதிர்கொண்டே ஆக்க வேண்டும். இதைக் கேட்டு பயப்பட வேண்டாம். நிதி வளர்ச்சிக்கு அபாயங்கள் அவசியம். ஆனால் இது கண்மூடித்தனமான அபாயங்கள் அல்ல. அபாயங்களைப் பற்றி படியுங்கள், அவற்றை புரிந்து கொள்ளுங்கள், அவற்றை குறைப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணமாக, பங்குச் சந்தையில் முதலீடு செய்யும் போது எல்லா பணத்தையும் ஒரே பங்கில் போடாமல் பல பங்குகளாக பிரித்து முதலீடு செய்யுங்கள். டைவர்சிஃபிகேஷன். ஒரு புதிய வணிகத்தை தொடங்கும் போது அதை பற்றி படியுங்கள், அதன் சாத்தியக்கூறுகளை புரிந்து கொள்ளுங்கள். அறிந்தே எடுக்கும் அபாயங்கள் உங்களை நிதி ரீதியாக முன்னேற்றும். பயம் உங்களை முடக்கிப் போட அனுமதிக்காதீர்கள். தந்திரம் 5. வரிச் சட்டங்களைப் பற்றி படியுங்கள். நாம் அனைவரும் வரி செலுத்துபவர்கள். ஆனால் வரிச் சட்டங்களைப் பற்றி எத்தனை பேருக்கு தெளிவான புரிதல் உள்ளது? ரிச் டாட் கூறுகிறார், வரிச் சட்டங்களைப் பற்றி அறிவது பணத்தை சேமிக்க உதவும். பணக்காரர்களுக்கு வரிச் சட்டங்களைப் பற்றி நல்ல புரிதல் உண்டு. சட்டப்பூர்வமாக எப்படி வரிகளை குறைக்கலாம் என்று அவர்களுக்கு தெரியும். வணிகங்களுக்கு கிடைக்கும் வரிச் சலுகைகள், முதலீடுகளுக்கு கிடைக்கும் சலுகைகள் பற்றி அவர்களுக்கு நல்ல அறிவு உண்டு. இன்று சாதாரண மக்களுக்கு இந்த அறிவு இல்லை. வரிச் சட்டங்களைப் பற்றி படிப்பது உங்கள் வருமானத்தில் ஒரு பெரிய தொகையை சேமிக்க உதவும். ஒரு வரி ஆலோசகருடன் பேசுவதும் புத்தகங்களை படிப்பதும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தந்திரம் 6. மற்றவர்களை பணிக்கச் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். லெவரேஜ். தனியாக எத்தனை காலம் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்? ஒரு வரம்பு இல்லையா? ஆனால் ரிச் டாட் கூறுகிறார், மக்களை வேலை செய்ய வைக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வளர்ச்சிக்கு வரம்பு இல்லை. பணக்காரர்கள் தனியாக எல்லாவற்றையும் செய்வதில்லை. தங்களுக்கு வேலை செய்ய மக்களை நியமிக்கிறார்கள். தங்களுக்கு முதலீடு செய்ய நிதி ஆலோசகர்களை நியமிக்கிறார்கள். உங்கள் நேரம் குறைவானது. ஆனால் மற்றவர்களின் நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வணிகத் துறையில் மிகவும் முக்கியம். ஒரு குழுவை உருவாக்கி அவர்களை பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடையுங்கள். இது உங்கள் நேரத்தை சேமிக்கும் மற்றும் அதிக விஷயங்களைச் செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும். தந்திரம் 7. பணத்திற்காக கஷ்டப்படுவதற்கு பதிலாக கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். நம்மில் பலர் பணத்திற்காக எந்த கஷ்டத்தையும் தாங்க தயாராக இருக்கிறோம். ஆனால் ரிச் டாட் கூறுகிறார், கஷ்டப்படுவதை விட முக்கியம் கற்றுக்கொள்வது. பலர் அதிக பணம் சம்பாதிக்க அதிக நேரம் வேலை செய்கிறார்கள். ஆனால் ரிச் டாட் கூறுகிறார், பணத்திற்காக மட்டும் வேலை செய்யாமல் அறிவு பெறுவதற்கும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கும் நேரம் செலவிட வேண்டும் என்று. புதிய நிதி அறிவைப் பெறுங்கள், புதிய வணிக வாய்ப்புகளை பற்றி படியுங்கள், எப்படி சிறப்பாக முதலீடு செய்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அறிவு நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்க உதவும். ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது உங்கள் வருவாயை அதிகரிக்கும். உதாரணமாக, இப்போது செயற்கை நுண்ணறிவின் காலம். நீங்கள் இதைப் பற்றி மேலும் படிக்க முயற்சி செய்யுங்கள். செயற்கை நுண்ணறிவு வாய்ப்புகளின் களஞ்சியத்தை திறக்கிறது. குறைந்த காலத்தில் பெரிய செல்வத்தை உருவாக்க செயற்கை நுண்ணறிவு கற்பது மூலம் முடியும். வீடியோவை பார்த்து மறந்துவிடாமல் இந்த விஷயத்தை உங்கள் மனதில் குறித்து வையுங்கள். இணையத்திலும் சமூக ஊடகங்களிலும் தேடினால் இதைப் பற்றி மேலும் தகவல்கள் கிடைக்கும். தந்திரம் 8. பயந்து பின்வாங்க வேண்டாம். ஓவர்கம் ஃபியர். உங்கள் நிதி இலக்குகளை அடைவதில் மிகப்பெரிய தடை என்னவென்று தெரியுமா? பயம். ரிச் டாட் கூறுகிறார், பயத்தை வென்றால் மட்டுமே உங்களால் முன்னேற முடியும். நம்மில் பலர் முதலீடு செய்வதற்கும் வணிகம் தொடங்குவதற்கும் பயப்படுகிறோம். பணம் இழக்கப்படுமோ என்ற பயம், தவறு செய்துவிடுவோமோ என்ற பயம். இந்த அச்சங்கள் பலரையும் முடக்கி போடுகின்றன. பணக்காரர்களுக்கு இந்த அச்சங்கள் இருந்தாலும் அவற்றை வென்று முன்னேற அவர்களுக்கு தெரியும். தவறுகள் செய்வது இயல்பானது,
அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். தோல்விகளை வெற்றியின் படிக்கற்களாக பாருங்கள். தந்திரம் 9. நெருக்கடிகளை வாய்ப்புகளாக மாற்றவும். ஒரு நெருக்கடி வரும்போது நாம் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது வழக்கமா? ஆனால் ரிச் டாட் கூறுகிறார், நெருக்கடிகளே உண்மையான வாய்ப்புகள். நிதி உலகில் எப்போதும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு நிதி நெருக்கடி வரும்போது சாதாரண மக்கள் பயந்து முதலீடுகளிலிருந்து பின்வாங்குவார்கள். ஆனால் புத்திசாலிகள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். விலை குறையும் போது அவர்கள் அதிக முதலீடுகளைச் செய்வார்கள். உதாரணமாக, பங்குச் சந்தை வீழ்ச்சியடையும் போது நல்ல நிறுவனங்களின் பங்குகள் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். இந்த நேரத்தில் வாங்கி சந்தை மீண்டும் வரும்போது லாபம் ஈட்டலாம். நெருக்கடிகளில் மறைந்திருக்கும் வாய்ப்புகளை கண்டறிய கற்றுக்கொள்ளுங்கள். தந்திரம் 10. கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கிவ் பேக். நாம் எப்போதும் வாங்கிக் கொள்வதைப் பற்றி மட்டும்தானே யோசிக்கிறோம், இல்லையா? ஆனால் ரிட்டார்ட் கூறுகிறார், பணக்காரராக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்தால் திரும்ப கிடைக்கும் என்பதுதான். இந்த அறிவுரை ஒருவேளை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். பணக்காரர்கள் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் சமூகத்திற்கு திருப்பிக் கொடுக்கவும் செய்கிறார்கள். தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள், சமூகத்திற்காக பணியாற்றுகிறார்கள். இது ஒரு தார்மீக கடமை மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும்போது புதிய கதவுகள் உங்களுக்கு முன்னால் திறக்கப்படும். புதிய உறவுகள் உருவாகும், புதிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் கொடுப்பது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது ஒரு இயற்கையின் விதியும் பொருளாதார விதியும் கூட. அன்பானவர்களே, இந்த 10 ஆலோசனைகளும் உத்திகளும் உங்கள் மனதில் இருந்தால் உங்களுக்கு ஒரு ரிச் டாட் இல்லாததற்கான குறை தெரியாது. ஏனென்றால் இந்த புத்தகத்தின் மூலம் ராபர்ட் கியோசாகி நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரிச் டாடாக மாறுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நிதி பயணத்தில் இந்த அறிவுகள் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். நினைவில் கொள்ளுங்கள், செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது சுதந்திரம், அது தீர்வு செய்யும் திறன், அது கனவுகளை நனவாக்கும் சக்தி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.